ஒரு ஊரில் ஒரு குட்டி பொண்ணு இருந்தா. அவள் பேர் தேன்மொழி. அவள் இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. அவளுக்கு 2 அண்ணன் இருந்தாங்க. தேன்மொழி தான் அவங்க வீட்டில் கடைக்குட்டிங்கிறனால அவள் எல்லாத்துக்கும் செல்லம். அவங்க அம்மா அவள் என்ன குறும்பு செஞ்சாலும் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. அவள் தப்பே செஞ்சுட்டு வந்தால் கூட அவள் செஞ்சது தான் சரி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன கேட்டாலும் வாங்கி தந்துடுவாங்க. அந்த அளவுக்கு அவள் மேலே பாசம். அவங்க அப்பா மட்டும்தான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பார். தேன்மொழியோட கிளாஸில் யாராவது புதுசாக ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னா போதும், உடனே வந்து அம்மா கிட்ட கேட்டு அதை விட காஸ்ட்லியான ஒரு பொருளாக வாங்கிட்டு போயிடுவா. அப்புறம் கடையில் ஏதாவது புது டிசைனில் ஜாமெண்ட்ரி பாக்ஸு, பென்சில், பேனா இதெல்லாம் வந்துருச்சுன்னா உடனே அதை வாங்கிட்டு போய் கிளாஸில் எல்லாத்துக்கும் காமிச்சு தான் தான் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி காட்டிக்குவா. ஆனால் அவங்க அப்பா அப்படியெல்லாம் வாங்கி தர மாட்டார். அவர் எது தேவையோ அது மட்டும்தான் வாங்கி தருவார். தேன்மொழியோட ஃப்ரெண்டு பேர் மலர். அவள் தேன்மொழி வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கா. அவளும் தேன்மொழியோட ஸ்கூலில் அதே கிளாஸில் தான் படிக்கிறா. ஸ்கூல் விட்டு வந்த உடனே இவங்க 2 பேரும் ஒன்றா விளையாடுவாங்க. ஒரு நாள் மலர் பட்டம் விட்டு விளையாடிட்டு இருந்தா. அவளோட பட்டம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நல்லா காற்று வீசினதுனால உயரமாக பறந்துட்டு இருந்துச்சு. அதை பார்த்து மலர் கைதட்டி சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருந்தா. மலர் பட்டம் விடுறதை பார்த்த உடனே தேன்மொழிக்கு பொறாமை வந்துருச்சு. அவளோட பட்டத்தை விட அழகான பட்டமாக செஞ்சு அதை விட உயரமாக பறக்க விடணும் அப்படின்னு நினச்சா. உடனே நிற்காம குடுகுடுன்னு வீட்டுக்கு ஓட்டம் பிடிச்சா. இதை கவனித்த மலர் தேன்மொழிக்கிட்ட, ஏன் தேனு எங்கே ஓடுற, வா நீயும் என் கூட சேர்ந்து பட்டம் விடலாம், நான் உனக்கும் தரேன், 2 பேரும் கொஞ்ச நேரம் ஷேர் பண்ணி விளையாடலாம், வா போகாத அப்படின்னு கூப்பிட்டா. தேன்மொழி அதுக்கு, ஏய் யாருக்கு வேணும் பட்டம், நான் போய் என் அண்ணங்கிட்ட சொல்லி இதை விட சூப்பராக ஒரு பட்டம் செஞ்சு எடுத்துகிட்டு வர போகிறேன், உன் பட்டத்தை விட உயரமாக பறக்க விட போகிற, நீ பார்த்துட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு நிற்காமல் போயிட்டா. போய் அவளோட பெரிய அண்ணங்கிட்ட, அண்ணா பட்டம் செஞ்சு கொடு அண்ணா, எனக்கு விளையாடணும் அப்படின்னு கேட்டா. அதுக்கு அவங்க அண்ணன், எனக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, நான் படிக்கணும், அதனால் சண்டே லீவ் அன்னைக்கு செஞ்சு தரேன், அது வரைக்கும் நீ போய் வேறு விளையாட்டு விளையாடு அப்படின்னு சொன்னான். அதுக்கு தேனு, இல்லை எனக்கு இப்போவே வேணும், என் ஃப்ரெண்டு மலர் பட்டம் விட்டுட்டு இருக்கா, எனக்கு இப்போவே வேணும் அப்படின்னு அடம்பிடிச்சா. அதுக்கு அவங்க அண்ணன், அப்புறம் என்ன, உன் ஃப்ரெண்டு மலர்கிட்டவே கேட்டு அதை வாங்கி கொஞ்ச நேரம் விடு, லீவ் அப்போ நான் உனக்கு அழகான பட்டம் செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கு தேனு, இல்லை இப்போவே வேணும் அப்படின்னு அழுதா. அதுக்கு அவங்க அண்ணன், அழாத செல்லம், வா நான் வேணா வந்து மலர்கிட்ட சொல்லி உனக்கு கொஞ்ச நேரம் பட்டம் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கு தேனு, அவள் ஏற்கனவே எனக்கு பட்டம் தரேன்னு தான் சொன்னான், நான் தான் வேண்டாம் புதுசாக எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டேன், அதனால் நீ எனக்கு இப்போவே செஞ்சு தரணும் அப்படின்னு அடம் பிடிச்சா. ப்ளீஸ் செல்லம், அண்ணா எக்ஸாமுக்கு படிக்கணும்ல, சண்டே பண்ணித்தர அப்படின்னு அவங்க அண்ணன் கெஞ்சினா. ஆனால் தேன்மொழி ஒத்துக்கவே இல்லை. கீழே படுத்து புரண்டு அழுதா. தேன் அழுகிற சத்தத்தை கேட்டு மலர் அவங்க வீட்டுக்கு ஓடி வந்தா. ஏய் தேனு அழாத, நான் உனக்கு பட்டம் தரேன், இந்த பட்டத்தை நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லி மலர் பட்டத்தை தேனோட கையில் கொடுத்தா. ஆனால் கோவத்தில் இருந்த தேன்மொழி மலரோட பட்டத்தை கிழிச்சு வீசிட்டா. உடனே மலர் அழுதுட்டே அவங்க வீட்டுக்கு போயிட்டா. இதை பார்த்துட்டு
தேனோட சின்ன அண்ணன் சரி நான் உனக்கு பட்டம் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சா. ஆனால் அவனுக்கு சரியாக செய்ய வரலை. அது பார்க்குறக்கு நல்லாவே இல்லை. உடனே தேன் அதை கையிலிருந்து பிடுங்கி நல்லா கிழித்து அவன் மூஞ்சிலேயே வீசிட்டா. தேன்மொழி இப்படி தேம்பி தேம்பி அழுகிறத பார்த்து அவங்க அம்மானால் தாங்கவே முடியல. என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு சரி எங்காவது கடையில் போய் கேட்டு பார்க்கலாம் பட்டை இருக்குமான்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்கிற ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்குனாங்க. ஆனால் எந்த கடையிலையும் பட்டம் இல்லவே இல்லை. அதனால் அவங்க ஏமாந்து போய் வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. நைட் ஆயிடுச்சு. இப்படியே அழுது தேன்மொழிக்கு கண்ணெல்லாம் செவந்து முகம் எல்லாம் வீங்கிடுச்சு. அவள் ஹோம்ஒர்க்கும் பண்ணவே இல்லை. அம்மா சாப்பிடவா தேனு அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஆனால் அவள் கோச்சிட்டு சாப்பிட மாட்டப்போ அப்படின்னு சொல்லிட்டா. அம்மா அவளை தூக்கி வச்சு அழாத செல்லோ, ஒரே ஒரு இட்லி மட்டும் சாப்பிடுடா, அப்பா ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே நான் பட்டம் செஞ்சு தர சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லு அப்படின்னு தேன்மொழிக்கு இட்லியை ஊட்டி விட வந்தாங்க. ஆனால் அவள் கோவத்தில் பிளேட்டோட அந்த இட்லியை கீழே தள்ளி விட்டுட்டா. சாப்பிடாமையே அவள் நைட்டு தூங்கிட்டா. அப்பா இன்னைக்கு லேட்டாக தான் ஆஃபீஸ்லேருந்து வந்தாங்க. அம்மா நடந்ததை சொல்லி ஏங்க அழகாக ஒரு பட்டம் செஞ்சு கொடுங்க, காலையில் தேன் எந்திரிக்கும்போது அதை கொடுத்தே ஆகணும், இல்லைன்னா அவள் அடம் பிடிப்பா, நான் வேற அப்பா வந்தால் பட்டம் செஞ்சு கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன், ப்ளீஸ் பட்டம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு அவங்க அம்மா நச்ச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பா கடுப்பாயிட்டாரு. தேன்மொழியை கெடுக்கிறதே நீதான், என்ன கேட்டாலும் வாங்கி தந்துடுவியா, அதுவும் உடனே வேற வாங்கி தரணுமா, இது ரொம்ப தப்பு, இவளை இப்படியே பழக்கிட்டினா பெரியவளானா ரொம்ப கஷ்டப்பட வேண்டி வரும், இப்பிருந்து அவளுக்கு நல்ல பழக்கங்களை கற்றுக்கொடு அப்படி இப்படின்னு அப்பா அம்மாவுக்கு அட்வைஸ் பண்ணார். ஆனால் அம்மா அதையெல்லாம் காதுலையே வாங்கிக்கல. உங்களால் குழந்தைக்கு பட்டம் செஞ்சு தர முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அப்பா அதெல்லாம் செஞ்சு தர முடியாது, முதல்ல தேனு காலையில் எந்திரிச்ச உடனே மலர்கிட்ட போய் சாரி கேட்டு வர சொல்லு, அவளுக்கு வேற பட்டம் வாங்கி தரேன்னு சொல்லு அப்படின்னாரு. அப்பாவுக்கு அன்றைக்கி நைட்டெல்லாம் தூக்கமே வரல. தேன்மொழியை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டார். இப்படியே அடம் பிடிச்சிட்டு கோவப்பட்டுட்டு இருந்தால் ரொம்ப கஷ்டமாச்சே, அவளை எப்படியாவது திருத்தி நல்ல பிள்ளையாக மாற்றணும் அப்படின்னு நினச்சாரு. காலையில் ஆயிடுச்சு. தேன்மொழி நேற்று நடந்ததையெல்லாம் மறந்துருப்பா அப்படின்னு அம்மாவும் அப்பாவும் நினச்சாங்க. தேன் எந்திரிச்ச உடனே குட் மார்னிங் அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க. ஆனால் அவள் அதை கண்டுக்கவே இல்லை. பட்டம் ரெடியாக இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டா. உடனே அம்மா அப்பாவை பார்த்தாங்க. அப்பா தேனுக்கிட்ட தேன்மொழி நீ முதல்ல போய் மலர்கிட்ட சாரி கேட்டு வா, அதுக்கப்புறமா பட்டம் செய்யலாம் அப்படின்னு சொன்னார். ஆனால் அவள் சாரியெல்லாம் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா. அப்பாவுக்கு தேனு மேலே கோவம், தேனுக்கு எல்லாத்து மேலேயும் கோவம். அம்மா சாப்பாடு கொண்டு கொடுத்தாங்க, இப்போவும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா. மலர் இன்னைக்கு நேரத்துலேயே ஸ்கூலுக்கு போய் நேற்று நடந்த விஷயத்த அவளோட கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டும் சொல்லிட்டா. அதனால் தேன்மொழி கிளாஸுக்கு போன உடனே யாருமே அவள் கூட பேசலை. எல்லாரும் அவளை ஒரு மாற பார்த்தாங்க. அவள் ஹோம்ஒர்க் வேறு செஞ்சுட்டு வராதங்காட்டி அவங்க மிஸ்ஸு அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸும் யாருமே பேசலை, மிஸ்ஸும் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அதனால் அவளுக்கு கிளாஸில் இருக்கவே பிடிக்கல. லஞ்ச் பீரியட் வந்துச்சு, எல்லாரும் சாப்பிட போயிட்டாங்க. தேன்மொழி மட்டும் சாப்பிடவே இல்லை. சாயந்தரம் வீட்டுக்கு போய் மலர் கூட விளையாடலான்னு நினச்சி போனான். ஆனால் மலர் அவ கூட பேசலை.
தேனு வீட்டுக்கு திரும்பி வந்து மலர் என் கூட பேசவே மாட்டேங்கிறா அப்படின்னு அவங்க அண்ணா கிட்ட சொல்லி அழுதா. அவங்க அண்ணா, நீ மலர்கிட்ட சாரி கேளு, அவ கண்டிப்பா உன்கிட்ட பேசுவா அப்படின்னு சொன்னான். ஆனால் தேன்மொழி, நான் சாரி எல்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா. உடனே அவங்க அண்ணா, நீ இனிமே என் கூடவும் பேசாத, நீ இவ்வளோ பேட் கேர்ளாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. இன்றைக்கி அப்பா வழக்கத்தை விட நேரத்துலேயே ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டார். அவங்க அம்மா உடனே ஓடி போய், ஏங்க தேன்மொழிக்கு ஒரு புது பட்டம் வாங்கி கொடுங்க, அவள் நேற்று நைட்டிலிருந்து சாப்பிடவே இல்லை, உடம்புக்கு ஏதாவது ஆயிருன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் அப்பா ஒரு முடிவுக்கு வந்தார். முதல்ல தேன்மொழியோட அம்மாவை திருத்தணும், அப்போ தான் தேன்மொழி நல்ல பிள்ளையாக வளருவா அப்படின்னு நினச்சாரு. அப்பா அம்மாவையும் தேன்மொழியையும் வாங்க போய் பட்டம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி காரில் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போனார். தேன்மொழிக்கு ஒரே குஷி, ஐ நம்மளுக்கு இன்றைக்கி பட்டம் கிடைக்க போகுது அப்படின்னு நினச்சா. கொஞ்ச தூரம் போன உடனே வண்டியை நிறுத்தி, அப்பா இறங்குங்க அப்படின்னாரு. அம்மா அப்பாவை பார்த்து, என்னங்க இது, கடைக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வேற எங்கேயோ காரை நிறுத்துறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நாம் சிலரை இங்கே மீட் பண்ண வேண்டியிருக்கு, அவங்கள பார்த்துட்டு அதுக்கப்புறமா கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர் நிறைய சாக்லேட்ஸ் இருந்துச்சு, அதை எடுத்துட்டு அப்பா இறங்கினார். சரின்ட்டு 3 பேரும் உள்ளே போனாங்க. அங்கே நிறைய குட்டி பிள்ளைகளும் பசங்களும் விளையாடிட்டு இருந்தாங்க. தேன்மொழி இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு இடத்த பார்த்ததே இல்லை. தேன்மொழி அவங்க அப்பா கிட்ட, இது என்ன இடம்பா அப்படின்னு கேட்டா. அதுக்கு அவர், இது ஆர்ஃபனேஜ் அப்படின்னாரு. அப்படின்னா அப்படின்னு தேன்மொழி கேட்டா. அதுக்கு அவங்க அப்பா, ஆர்ஃபனேஜ்னா அனாதை இல்லம், அம்மா அப்பா இல்லாத குழந்தைகளை இங்கே தான் வச்சு பாதுகாப்பாங்க அப்படின்னு சொன்னார். இவங்க 3 பேரையும் பார்த்துட்டு அங்கே விளையாடிட்டு இருந்த குழந்தைகள் எல்லாம், ஏய் நம்மளை பார்க்க யாரோ வந்திருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அவங்கக்கிட்ட ஓடி வந்தாங்க. உடனே அவங்க அப்பா கவரில் இருந்த சாக்லேட்ஸ் எல்லாம் எடுத்து அந்த குழந்தைகளுக்கு கொடுத்தாரு. அந்த குழந்தைகள்லாம் தேங்க்யூ அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட்ஸை வாங்கிட்டாங்க. தேன்மொழிக்கு அவங்கள பார்க்க பார்க்க ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த உலகத்தில் இந்த மாதிரியும் குழந்தைகள் இருப்பாங்களா அப்படின்னு நினச்சா. அவங்களோட துணிகள் எல்லாம் ரொம்ப பழசாக கிழிஞ்சு போய் இருந்துச்சு. அவங்களுக்கு விளையாடுறதுக்கெல்லாம் எந்த விளையாட்டு ஜாமானும் இல்லை, மண்ணில் தான் விளையாடினாங்க. அப்பா தேன்மொழியை பார்த்து, தேனு அவங்கள பாரு, அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் வகை வகையாக கிடைக்காது, எப்போவும் ஒரே மாதிரி சாப்பாடு தான். அப்புறம் அவங்களுக்கு இங்கேயே பாடம் சொல்லி தருவாங்க, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நோட்டு, ஒரே மாதிரி பென்சில், அவ்வளோதான். அவங்கக்கிட்ட வேறு எதுவுமே இருக்காது. அவங்களுக்கு சாப்பிட ஏதாச்சும் வேணுன்னா கூட யாருக்கிட்டவும் கேட்க முடியாது. இங்கே என்ன கொடுக்குறாங்களோ அதைத்தான் சாப்பிட்டுக்கணும். அப்புறம் காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸு, மேக்கப் கிட்டு இதெல்லாம் அவங்கக்கிட்ட இருக்காது. இங்கே கொடுக்குற ட்ரெஸ்ஸை தான் போட்டுக்கணும். விளையாட்டு சாமானெல்லாம் புதுசு புதுசாக கிடைக்காது. நம்மளை மாதிரி யாராச்சும் இவங்கள பார்க்க வந்தாங்கன்னா அவங்க ஏதாவது கொடுத்தா தான் உண்டு. அவங்களுக்கு ஏதாவது வேணுன்னா கூட கேட்கறக்கு ஆள் இல்லை. இடையில பசியானால் கூட சாப்பிட முடியாது. இங்கே எந்த டைமுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்களோ அப்போ தான் சாப்பிட்டுக்கணும் அப்படின்னு சொன்னார். தேனுக்கு அந்த குழந்தைகளை பார்க்கவே ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு. இப்போ தான் தேனு தன்னோட தவறை உணர்ந்தா. நம்ம எத்தனை நாள் அம்மா கிட்ட கோச்சிட்டு அவங்க சாப்பாடு ஊட்ட வரும்போது தட்டை கீழே தள்ளி விட்டுருப்போம். தேவையில்லாமல் காஸ்ட்லியாக எத்தனை பொருட்களை வாங்கி வீண் பண்ணியிருப்போம். எத்தனை நாள் அம்மா கொடுக்குற லஞ்சை சாப்பிடாம டஸ்ட்பினில் போட்டிருப்போம். தேவையே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் அடம் பிடிச்சிருப்போம் அப்படின்னு நினச்சி வேதனைப்பட்டா.
அப்பா அந்த குழந்தைகள்கிட்ட, நீங்கள் எல்லாரும் நல்லா படிக்கணும், நாங்கள் இப்போ கிளம்புறோம் அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த குழந்தைகள் எல்லாம், அங்கிள் நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட அடிக்கடி வந்து எங்களை பார்த்துட்டு போங்க அப்படின்னு கண்ணீரோடு சொன்னாங்க. ஓகே செல்லங்களா, கண்டிப்பாக நாங்கள் அடிக்கடி இங்கே வருவோம், பாய் அப்படின்னு அப்பா சொன்னார். அந்த குழந்தைகள் எல்லாம் தேன்மொழிக்கு அன்பாக முத்தம் கொடுத்து பாய் சொன்னாங்க. தேன்மொழியோட கண்ணிலிருந்து கண்ணீர் வழிஞ்சோடுச்சு. இன்னைக்கு தான் சரியான ஒரு காரணத்துக்காக தேனோட கண்ணிலிருந்து கண்ணீர் வந்திருக்கு. தேனோட அம்மா கூட இன்னைக்கு தான் தேன்மொழியை தப்பாக வளர்த்துட்டேன்னு மனசுக்குள்ளே ஃபீல் பண்ணாங்க. 3 பேரும் காரை நோக்கி அமைதியாக நடந்து போனாங்க. அப்பா தேன்மொழிக்கிட்ட, தேனு நாம் இப்போ பட்டை வாங்க கடைக்கு போக போகிறோம் அப்படின்னு சொன்னார். அதுக்கு தேன்மொழி, அப்பா எனக்கு பட்டமெல்லாம் வேண்டாம், நான் இத்தனை நாளும் எவ்வளவு மோசமாக இருந்திருக்கேன்னு இப்போ தான் எனக்கு தெரியுது, என்னை மன்னிச்சிடுங்கப்பா, ஐம் சாரிப்பா, மலர்கிட்டவும் நான் இன்னைக்கு போய் சாரி கேட்க போகிறேன்ப்பா அப்படின்னு அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சி அழுதா. உடனே அவங்க அப்பா, இந்த விஷயத்தை நீயாவே புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் உன்னை இங்கே கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னார். உடனே அம்மா, என்னையும் மன்னிச்சிடுங்க, தேன்மொழி தப்பாக வளர்ந்ததுக்கு காரணமே நான் தான், அது எனக்கு இன்னைக்கு தான் புரிஞ்சுது அப்படின்னாங்க. அதுக்கு அப்பா, அப்பாடா இன்னைக்காவது புரிஞ்சுதே அப்படின்னு சொல்லி நிம்மதியாக கார் ஓட்டிட்டு வீட்டுக்கு போனார். வீட்டுக்கு போன உடனே தேன்மொழி மலர் வீட்டுக்கு போய் அவகிட்ட சாரி கேட்டா. இப்போல்லாம் அவள் ரொம்ப மாறிட்டா, எல்லாத்துக்கிட்டவும் ரொம்ப அன்பாகவும் பாசமாகவும் இருக்கா. இப்போல்லாம் தேன்மொழி தேவையில்லாத எந்த பொருளையும் வாங்குறதில்ல, காஸ்ட்லியான ட்ரெஸ் எல்லாம் வாங்குறதில்ல, எது தேவையோ அது மட்டும்தான் வாங்குறா. அவளோட ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் அந்த அனாதை இல்லத்தில் இருக்கிற குழந்தைகளை போய் பார்த்துட்டு வருவா, அவங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் செய்கிறா. தேனுவோட அப்பாவுக்கு தேன்மொழியை பார்த்தாவே ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு.